ஹாய்ங்க, நான் தான் உங்கள் எக்ஸ்பிரஷனா. என்னால் பேக் பண்ண வீடியோஸ்லாம் போட முடியல. ஸோ டைம் ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி தமிழ் வந்து திருச்சிக்கு போனோம். திருச்சியில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பஸ் ஏறிட்டோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 hour 45 minutes போகும். 35 நிமிஷம் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே ஆக்கிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. எடுத்தேன் வீடியோ இருக்கேன், ஸ்லோ மோஷனில் போய் வீடியோ எடுத்திருக்கேன். தயவுசெய்து எடிட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும். இப்போ டிக்கெட் கேட்க போனேன், அதுக்கே சொன்னாங்க தம்பி வீடியோ கட் பண்ணி எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ பார்ப்போம். தலைவரை பார்க்குறீங்களா? நாய்க்குட்டியை பார்த்தேன், பாவமாக உட்காந்துச்சா. சரி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போலான்னு பிஸ்கெட் வாங்க வந்திருக்கேன். வாங்கியாச்சு. இந்த பிஸ்கெட் நான் மறக்கவே மாட்டேன். டெய்லி ஸ்கூல் போயிட்டு வரும்போதுலாம் இந்த பிஸ்கெட் டெய்லியும் சாப்பிடுவேன். அதுவும் இந்த பிஸ்கெட்டை எல்லா பிஸ்கெட்டும் உடச்சி கிளாஸ்குள்ளே போட்டு அதை கலக்கி சாப்பிட்டா அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, அதை போட்டு தான் அந்த நாய்க்குட்டியை காணோம். யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்காங்க. யாரும் இல்லாத இடமா பார்த்து ஒரு ரீல்ஸ் எடுத்தா எனக்கு போதும். ஒரு இன்ட்ரோ எடுக்கணும்னு ஆசை. எடுத்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா தெரியுது கிட்டத்தட்ட 3 நிமிஷம் பேசியிருக்கேன் வீடியோஸில். அந்த 3 நிமிஷம் வீடியோஸ் எடுத்து பார்க்கலான்னு போனால் உள்ளான்னு தெரியுது எல்லாமே ஸ்லோ மோஷனில் போட்டு எடுத்திருக்கேன்னு. பேசினது 2 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்கு ஸ்லோமோ விழுந்துருச்சு. ஸோ இப்போ திரும்பி அந்த ஃபுட்டேஸ்லாம் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. பசி. ஸோ எடுத்து சாப்பிட்டேன் வீட்டில். நீங்கள் வந்து இருந்தாலும் ஸோ பரோட்டாவும் சுண்டல் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு வெளியே சொல்கிறேன். மைக் டெலிவரி போட முடியல, அதனால தான் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். சுண்டலும் பரோட்டாவும் ஐஸ் டைம் எப்பயும் வந்துருச்சு. ட்ரெயின் வந்ததுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருந்தேன். ஸோ ஜென்ரல் வெயிட்டிங் போகணும். டிக்கெட் இருக்கான்றதுல ஒரு சீட்டு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா எனக்கு சார்ஜிங் ஃபர்ஸ்ட் போகணும். இப்பயே 46 பக்கம் சார்ஜ் வந்துருச்சு. சரியான கேவலம். இது வந்து புதுச்சேரி எக்ஸ்பிரஸா. நானும் மெண்டல் மாதிரி எவனா சொன்னான்னு சொல்லி போயிட்டேன். நம்மளுக்கு ட்ரெயின் வந்து இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ல வரும். ட்ரெயின் ஓடி போய் ஏறும்போது என்னால் பிளாக் பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா சரியான கூட்டமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் உட்காந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு போய் உட்காந்து சொல்றேன். ஒரு வழியா திருநெல்வேலி வந்தாச்சு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து சரியான குளிர். எப்படா இறங்கணும் போல இருக்குது. இப்போது போட்டு இந்த ட்ரெஸ்ஸு வேறு, இந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு குளிர் வச்சு எப்படா இதை விட்டு இறங்குவோன்னு இருக்குது. கன்னியாகுமரி வந்தாச்சு. எங்கே பஸ் ஏறுது எங்கே இறங்குறது ஒன்றும் தெரியல. எங்கே போகிறதே தெரியல. பஸ் ஸ்டாண்ட் தெரிவித்து நான் சுற்றிட்டு வரேன். இதுக்கு மேலே தூடுறாங்க அது. ஸோ டீயும் வரையும் சாப்பிட போகிறேன். பஸ்ஸு வேறு நைட்டு சாப்பிட்றது கிட்டத்தட்ட அப்போ வந்து எதுவுமே சாப்பிடல. பஸ்ஸில் ரொம்ப மச்சம் சாப்பிட மாட்டேன். சரி ட்ரெயினில் வரும்போது ஸோ டீயும் மேலே சாப்பிட்றது. ஒரு வழியாக நாகர்கோவில் வந்துட்டோம். இங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடக்கிற என் கூட ரிஷன் ஒரு பையன் வந்தேன், கன்னியாகுமரி பையன். ஆனால் என்ன அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் ஏதோ அண்ணா பஸ் ஸ்டாண்டா 2 கிலோமீட்டர் பையான்னு சொல்லி ரொம்ப தூரமாக அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். என் ஃப்ரெண்டு கல்பனா மச்சான் அங்கே தான் 10 நிமிஷம்ன்றான். இந்த மாதிரி ஃப்ரெண்டை நம்பி மட்டும் வந்துடாதீங்க. தூங்கிட்டு இருக்காங்க நாய். வா, நானும் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். சார் ஒரு வழியாக அப்படியோ வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இனி இங்கேருந்து எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல, பஸ் இருக்கான்னு தெரியல. பார்ப்போம், பொறுமையாக போவோம். கைஸ் ஏதோ ஊர் பேர் சொன்னான் என் ஃப்ரெண்டு ஃபோனில். அவங்க இறக்கி விட்டாங்க. ஸோ வீட்டுக்கு அவன் வந்ததுக்கப்புறம் தெரியும். அவன் பேர் ஸ்டீவ். அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அவன் வந்து கூப்பிட்டு தான் இருக்கும். இங்கே வந்துட்டே அப்படின்னு சொன்னான். ஸோ பார்ப்போம் வரான்னு. இவன் தான் அந்த ஃப்ரெண்டு. இவனை நம்பி தான் வந்தேன். நீ எங்கே இறங்க சொன்ன? நீ கோவில், அதான் கோவில், அங்கே தான் இறங்கினேன். வந்தாச்சு. கன்னியாகுமரி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம்? டீ குடிக்க போகிறோம். வாங்க போகலாம். டீ குடிக்க போகிறோம். 4வது டீ குடிக்கிறேன் இங்கே வந்துட்டு.
பே பண்ணுறேன்டா. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க தான் வேணும். நான் பே பண்ணேன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் தான் பே பண்ணுன்றோம். குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.